வணக்கம். தனி மனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம். அந்த வகையில் இன்னைக்கு வந்து நம்ம காசா பகுதி, காசால ஒரு 22 மாதங்களாக இஸ்ரேல் இராணுவம், இஸ்ரேலிய நாஜிக்கள், இப்போ நம்ம வாழ்நாளில் நம்ம பார்க்கக்கூடிய நாஜி படை அப்படிங்கிறது அதுதான். இன்னொரு நாஜிக்கள் இருக்காங்க, நம்ம நாட்டில் இருக்காங்க, ஆர்எஸ்எஸ்காரங்க. இன்னும் அவங்களே வந்து இந்து மத பற்றாளர்களாக விதவிதமாக கலர் கலர் ட்ரெஸ்ஸாக போட்டு வருவாங்க. சினிமா நடிகர்களாக வருவாங்க, பலவிதமான நடிகர்களை கையகப்படுத்துவாங்க. இந்த மாதிரி கோவில் உருவத்தில் வருவாங்க, இந்த மாதிரி பல ரூபத்தில் வருவாங்க. வக்கீலா இன்னைக்கு ஒருத்தன் செருப்பு தூக்கி எரிஞ்சிருக்கான். யார் மேலே? உச்சநீதிமன்ற நீதிபதி மேலே. உச்சநீதிமன்ற நீதிபதியாக ஆகிறது தான் இந்தியாவில் உச்சபட்சமான ஒரு சாதாரண சிட்டிசன் உச்சபட்சமான ஒரு அதிகாரத்தை போய் எட்டுறது அப்படின்னு சொல்லலாம். அந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க மேலேயே கடவுள் சொன்னார், அதனால அடித்தேன்னு ஒரு சைக்கோ செருப்படுத்து அடிக்குது. சனாதனத்தின் மீது கொண்ட பற்றுனால சனாதனவாதி, தன்னை சனாதனவாதின்னு சொல்லிட்டு அடிக்கிறான் அப்படின்னா அவன் எவ்வளோ பெரிய நாஜியாக இருக்கணும். அவன் வந்து இவ்வளோ கட்டுப்பாடான இடத்துல சுப்ரீம் கோர்ட்டில் ஜட்ஜுக்கிட்டே இப்படி நடக்கிறான் அப்படின்னா ஒரு எளிய மக்கள் உள்ள குழுவில் இந்த நாஜி போனானா, இந்த ஆர்எஸ்எஸ்காரன் போனானா என்னெல்லாம் பண்ணுவான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி இஸ்ரேல், நம்ம காசா மக்களுக்காக பேசிட்டு இருக்கோம். ஸோ இஸ்ரேல் படை வந்து காசா மக்கள் மீது நடத்தினது பாலஸ்தீனத்தோட ஹமாஸ் வந்து இஸ்ரேலுடைய ஒரு 20 பேரை கடத்தி வச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நாங்கள் பதில் தாக்குதல் நடத்துகிறோம் அப்படின்னு இஸ்ரேல் பலமுறை, நிதன்யாகு பலமுறை பேசுகிறாரு. ஆனால் இதுவரை அவங்கள மீட்கவும் இல்லை, ஹமாஸ் அவங்களால எதுவும் பண்ணவும் முடியறதில்லை. ஆனால் மாறாக 22 மாதம் ஆகுது இப்போ. ஸோ இதுக்கு முன்னாடி அந்த ஆரம்ப காலகட்டத்திலேயே இஸ்ரேலில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய இராணுவ படையில் இருக்கக்கூடிய சோல்ஜர் சொல்றாரு, காசா பகுதிகளுக்குள்ள, பாலஸ்தீன பகுதிகளுக்குள்ள உள்ள வீடுகளுக்கு இஸ்ரேலிய இராணுவ படையை இவங்க அனுப்புறாங்க. ஸோ அந்த வீடுகளை இவங்க கட்டுக்குள்ள அவங்க கொண்டு போகிற லேசர் கன்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த வீடுகளில் போட்டு ஒரு குடும்பம், ஒரு சாதாரண குடும்பம், அந்த குடும்பத்தில் போய் இவங்களோட அணு ஆயுதங்கள் எல்லாத்தையுமே உள்ளே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸ்டோர் பண்ணிட்டு இவங்க குறிப்பிட்ட நாட்கள் அங்கே தான் இருப்பாங்க. அந்த வீட்டில் இருக்கிறவங்க இவங்களோட கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க. ஸோ எப்போ இஸ்ரேலிய படை திருப்பி வர சொல்லுதோ இப்போ அவங்க வந்து அந்த வீட்டில இருந்து வேற வீடுகளுக்கு போவாங்க. இதே மாதிரி ஸோ இது வந்து காசா மீது இஸ்ரேல் நடத்துகிற பதில் தாக்குதல் கிடையாது. இன்டென்ஷனலாக ஒரு இனப்படுகொலையை, ஒரு உள்ளார்ந்த பயத்தை ஃபர்ஸ்ட்ல இருந்தே உணர்த்தி படிப்படியாக தீவிரமான கொலையாக ஹாஸ்பிட்டல்ஸ் அழிச்சிருக்கிறாங்க. அங்கே போய் ஹெல்த் WHO இருந்து போனவங்களை அழிச்சிருக்கிறாங்க. மீடியா பீப்புளை கொண்டு இருக்காங்க. அங்கே யாருமே இப்போ பல குழந்தைகளுக்கு பெற்றோர் இல்லை, பல பெற்றோருக்கு குழந்தைகள் இருக்க மாட்டாங்க. நிறைய ஊனமுற்ற குழந்தைகள், இன்னைக்கு வந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தைகள், உணவு இல்லாமல், தண்ணி இல்லாமல், அது வந்து ஒரு போர்க்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயம் கிடையாது. குழந்தைகள் மீது நடத்தக்கூடிய தாக்குதல், பெண்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல், ஹியூமனிடேரியன் எய்ட்ஸ் இப்போ போறவங்க மேலே நடத்தப்படக்கூடிய தாக்குதல், இதெல்லாம் போர் நடவடிக்கை கிடையாது. இதெல்லாம் திட்டமிட்டு நடத்தக்கூடிய இனப்படுகொலை. இந்த இனப்படுகொலையில் முக்கியமான பங்கு அமெரிக்காவுக்கு இருக்கு. இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு வந்து 1947 முன்னாடி கிடையாது. ஸோ 1947 இருந்து உலக நாடுகளில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அணு ஆயுதங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு நாடு தான் இஸ்ரேல். யாருனாலும் அமெரிக்கா போன்ற வளர்ந்த நாடுகளால் உருவாக்கப்படக்கூடிய நாடு. அமெரிக்கா தான் பின்புலமாக இருக்கு இஸ்ரேலுக்கு, அமெரிக்கா தான் பின்புலமாக இருக்கு. இந்தியா வந்து பாலஸ்தீனோடு மட்டும்தான் உறவுல இருந்திருக்கு. நேரு காலத்திலிருந்து காங்கிரஸ் தொடர்ந்து அதற்கு பின்பு ஆட்சி செய்துட்டு இருந்த காலம் வரை இந்தியாவும் பாலஸ்தீனத்துக்கும் தான் நல்லுறவு இருந்ததாக தான் நம்ம படிக்கிறோம். இஸ்ரேலுடனான நல்லுறவை உருவாக்கியது நம்ம டிவி ஏழை தாயின் மகன் தான் வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து இஸ்ரேலினுடைய நல்லுறவு காரணமாக தான் இவர் வந்து இங்கே பெகாசஸ் ஊழல்னு ஒன்று சொன்னாங்க இல்லையா, அனைத்து பார்லிமெண்ட்ரி பீப்புளோட பர்சனல் டேட்டாஸ், பர்சனல் டெலிஃபோன் கால்ஸ் ஃபுல்லாகவுமே கேதர் பண்ணக்கூடிய ஒரு ஆப், அது ஒரு சாஃப்ட்வேர்.
ஸோ அது பெகாசஸ் ஊழல் அதை பற்றி ஒரு புத்தகம் வந்தது. ஸோ அந்த பெகாசஸ் ஊழலில் பிஜேபிக்காரங்க இன்வால்வ்டு. ஸோ அதில் வந்து மோடிஜிக்கு வந்து இஸ்ரேல் தான் உதவி இருக்குது. இது இல்லாமல் இந்தியாவிலிருந்து இந்திய அரசு மூலமாக அங்கே பல இளைஞர்கள் பணி செஞ்சிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு பணி செய்ய அனுப்பப்பட்டிருக்காங்க. நம்ம இங்கே பண்ணக்கூடிய வேலைகளை இஸ்ரேல் செய்கிறது கிடையாது. இஸ்ரேலில் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய, நம்ம சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் செய்யக்கூடிய பணிகளுக்கு பதிலாக அணு ஆயுதங்களை இஸ்ரேல் வந்து கோடிங்கில் எப்படி காசா மக்களை அழிக்கணுங்கிறது தான் திட்டமிடுறாங்க. உலகம் முழுக்க ஆயுதப்போர் நடத்துறதை தான் வந்து இஸ்ரேல் வந்து செய்கிறாங்க. அது வந்து அதை எப்படி சொல்கிறது, ஒரு நவீனமயமாக்கல் மூலமாக கோடிங் மூலமாக தொடர்ந்து செய்கிறாங்க. ஸோ இஸ்ரேல் முதல் பாலஸ்தீனம் வரைன்னு ஒரு புத்தகம் இருக்குது, அதில் படிங்க, அதில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நம்ம மோடிஜி வந்து இஸ்ரேலை ஆதரிக்கிறார். இஸ்ரேலை தான் ஆதரிச்சிட்டு இருந்தார். இதுக்கு முன்னாடி ஐநால வாக்கெடுப்பு நடந்தப்போ இவர் வந்து பாலஸ்தீனுக்கு எதிராக தான் வாக்களிச்சிருந்தார். இந்த தடவை இந்திய மக்கள் பலர் வந்து பாலஸ்தீனுக்காக சாலைகளில் இறங்கினாங்க. ஆனால் பெருமளவு உலக நாடுகளை நான் பார்க்கும்போது இந்தியாவில் அந்த அளவுக்கு பெருமளவு கூட்டம் இருந்ததா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான். ஸோ இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் மனப்பான்மை இங்கே புகுத்தப்பட்டிருக்கிறது வந்து இங்கே பெருந்திரளான மக்கள் பாலஸ்தீன் ஃப்ரீ பாலஸ்தீன் அப்படின்னு சொல்லி உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் திரள்றாங்க. ஜப்பானில் 30 lakhs பீப்புள் திரண்டிருக்காங்க. யூகே, இஸ்ரேலில் கூட இளைஞர்கள் வந்து இனி இராணுவத்தில் நாங்கள் சேர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சில பேர் போராட்டம் பண்ணியிருக்காங்க. பல நாடுகள் வந்து மக்கள் திரளாக உலக நாட்டில் உள்ள மக்கள் எதிர்க்கிறாங்க. இதை அதிபர்கள் எதுக்கலனாலும் மக்கள் எதுக்குறாங்க. ஸோ 192 நாடுகளில் அமெரிக்காவும் இந்தியா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்தியா வந்து இப்போ வெளிப்படையாக சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அமெரிக்காவே இப்போ வெளிப்படையாக சப்போர்ட் பண்ணுறதில்ல. அமெரிக்காவே இப்போ ட்ரம்ப் வந்து பாலஸ்தீனுடைய அமைதியை விரும்புவதாக எல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ உலக நாடுகள்லாம் இப்படி பேச்சுவார்த்தையிலே தொடர்ந்து இருந்ததுனால ஐநா மன்றம்ல பல பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கு. இஸ்ரேல் பலமுறை வலியுறுத்தப்பட்டிருக்கு. ஆனால் இஸ்ரேலுக்கு உதவியாக அமெரிக்க படைகள் தான் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. இந்தியா வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் அண்ட் டிஃபென்ஸில் இஸ்ரேலை ஆதரிக்குது. இஸ்ரேலுக்கு இப்போ ப்ரொடக்டிவிட்டி கொடுத்துட்ருக்கு. ஸோ இந்திய இளைஞர்களை இது வந்து திரும்ப பெறலை. இந்தியாவிலேருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்ட பணியாளர்களை இந்தியா இதுவரை திரும்ப பெறவில்லை. ஸோ இந்த மாதிரியான நிலையில் இருக்கும்போது குளோபல் சம்மத் ஃப்ளோட்டிலா அப்படின்னு சொல்லி உலக நாடுகளில் இருக்கக்கூடிய பல மனிதநேயவாதிகள் ஒன்றிணைந்து ஒரு 51 நாடுகள், அதில் இந்தியாவிலேருந்து ஒரு 3800 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்குது பாலஸ்தீன். ஸோ கடல் வழி போக்குவரத்துக்கான அனுமதி நமக்கு இல்லை. அதை வந்து இந்திய அரசு நினைச்சா பண்ணலாமா இருக்கலாம். ஸோ உதவி பண்ணுறதுக்கு, அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்காவது இந்திய அரசு வந்து ஏதாவது வழி பண்ணியிருக்கணும். பட் வந்து நம்மளை மாதிரி இல்லாமல் பிற உலக நாடுகள் வந்து இன்னும் ஒரு ஸ்டெப்பு முன்னாடி போய் அவங்க வந்து அவங்களே போட்ஸ் அரேஞ்ச் பண்ணி நீர் வழி நாங்கள் காசாவை எட்டுவோம் அப்படின்னு சொல்லி, நாங்கள் காசாவுக்கு வருவோம், காசாவுக்கு உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாம் கிளம்புறாங்க. ஒரு 51 நாடுகளை சேர்ந்த ஹியூமனிடேரியன் ஆக்டிவிட்டீஸ் போகிறாங்க. அண்டர் இன்டர்நேஷ்னல் லா இது வந்து மனிதநேய அடிப்படையிலான ஒரு பேரழிவுக்கு பிறகு நடக்கக்கூடிய மனிதநேய அடிப்படையிலான உதவியை தடுப்பதற்கு எந்த நாட்டுக்கும் உரிமை கிடையாது, அனுமதி கிடையாது. இல்லீகலாக இஸ்ரேல் என்ன பண்ணுதுன்னா, நியர் காசா வரும்போது அந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாரையுமே கைது பண்ணிடுறாங்க. ஸோ கைது பண்ணி குடும்பப்படுத்தியிருக்காங்க, சித்திரவதைப்படுத்தியிருக்காங்க. ஆனாலும் மிக தெளிவாக பேசக்கூடிய ஒரு 22 வயது பெண் அந்த குழுவில் இருக்கிறாங்க. பல ஆக்டிவிஸ்ட் இருக்காங்க, எல்லாருமே பேசியிருக்காங்க. எல்லாருமே மிக கொடுமைகளை அனுபவித்து அந்தந்த நாட்டினுடைய கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டோட டிலேட் சப்போர்ட்டுன்னு தான் சொல்கிறாங்க. அந்தந்த நாட்டு அரசாங்கங்கள் டிலேடாக தான் சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க. ஸோ அவங்க வந்து வெளியில் வந்திருக்காங்க. பட் ஆனால் பாலஸ்தீனுக்கு, காசாவுக்கு இன்னும் உதவிகள் போய் கிடைக்கல. இதில் வந்து கேரளாவிலேருந்து ஒரு பெண்
ரேஷ்மின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தண்ணீர் அனுப்பியிருக்காங்க அங்கே. பட் நம்ம கேட்கும்போது அது வந்து அங்கே லோக்கல் அத்தாரிட்டிஸ் மூலமாக தான் அவங்களால அது பண்ண முடிஞ்சிருக்குது. பட் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு பட் அதை அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அவங்க 2000 3000 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னும் இப்போ வந்து சில வெப்சைட்ஸில் டொனேஷன்ஸ் சில பர்டிகுலர் ஃபேமிலிஸ்க்கு மட்டும் நம்மளால் டொனேட் பண்ண முடியும். பட் ஆனால் அது வந்து டாலர்ஸில் தான் இருக்குது இப்போ வரை நான் பார்த்த வரை. ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருந்தால் அது வந்து கவர்மெண்ட்ஸ் தான் பண்ண முடியும். அரசாங்கங்கள் வந்து போர் அழிவில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு உதவி பண்ணுறதுக்கான நிறைய மனிதநேயவாதிகள் இந்தியாவிலே இருப்பாங்க. உதவி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை திறந்து விட வேண்டிய கும்பல் வந்து சங் பரிவார் கும்பலாக இருக்கிறதுனால, இஸ்ரேலோடு ஒருங்கிணைந்த ஒரு குழுவாக இருக்கிறதுனால இங்கே இன்னும் அதுக்கான நடவடிக்கைகளை செய்யலை. ஸோ நம்முடைய அழுத்தம் அதிகமாகும் போது அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். ஸோ இதில் வந்து காசால் குளோபல் சமிட் ஃப்ளோட்டில் அந்த மூமெண்ட்டில் கிரீட்டா தன்பர்க் அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிஸ்ட் 22 இயர்ஸ் ஆன ஒரு பெண், அவங்க வந்து வெளியில் வந்ததுக்கப்புறமா பேசினாங்க. ரொம்ப கோபமாக ஆக்ரோஷமாக பேசினாங்க. ஸோ அதோட தமிழ் வெர்ஷன் முடிந்த அளவு டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருக்கேன். இப்போ என்னன்னா, இப்போ எல்லாருக்கும் மனிதநேயம் இருக்கலாம், இதெல்லாம் காசாவை கவனிக்கிறவங்க அப்படியே ரோல் பண்ணிட்டு போறவங்க இருக்கலாம், பார்த்து அழுது கஷ்டப்பட்டாலும் உதவி பண்ண முடியாதவங்க இருக்கலாம். ஸோ இது வந்து தனி மனிதர்களுக்கு வந்து இந்த பிரச்சனை இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அரசாங்கங்கள், உலகளாவிய அரசாங்கங்கள் ஒரு 192 நாடு இருக்குது. ஒரு நாடு தானே போர் பண்ணுது, ஒரு நாடு தானே அத்துமீறுது, ஒரு நாடு தானே இனப்படுகொலை